சுற்றுலா நிறுவனம் நடத்தி இந்தியா முழுவதும் மோசடி செய்தவர்கள் புதுவை போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்தவர்கள் சிக்கியது எப்படி? மோசடி செய்வதற்காகவே உருவாக்கி வைக்கப்பட்டுள்ள இணையதள பக்கம்தான் இது. 42 வழக்குகளில் சிக்கியுள்ள KIH வெக்கேஷன் கிளப் நிறுவனத்தினர் பொதுமக்களை தொடர்ந்து ஏமாற்றியது எப்படி? புதுச்சேரியை சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செல்வதற்கு ஆன்லைனில் சில தகவல்களை தேடியிருக்கிறார். அப்போது ஹரியானாவை சேர்ந்த KIH வெக்கேஷன் கிளப் என்ற நிறுவனத்தில் டூரிஸ்ட் பேக்கேஜாக 85,000 ரூபாய் செலுத்தினால் ஓர் ஆண்டுக்கு சுற்றுலா செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்று தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருக்கின்ற சுற்றுலா தலங்களில் 5 நாட்கள் இலவசமாக தங்குவதற்கு உணவு, போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் கூறியிருந்ததை அடுத்து பணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்தியுள்ளார். 10 நாட்கள் மலைப்பகுதி சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கு மேலும் 1,63,000 ரூபாய் பணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்தி இருக்கிறார் ராகுல் கிருஷ்ணா. பணத்தை செலுத்தி 8 மாதம் கடந்த பிறகும் சுற்றுலா செல்வதற்கான ஏற்பாடுகளை KIH வெக்கேஷன் கிளப் செய்து கொடுக்கவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராகுல் கிருஷ்ணா புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளிக்க போலீசார் விசாரணை நடத்த தொடங்கியுள்ளனர். விசாரணையில் KIH வெக்கேஷன் கிளப் நிறுவனம் இதுபோல இந்தியா முழுவதும் பலரிடம் பண மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. இந்த நிறுவனத்தை நடத்தி வந்த ஹரியானாவை சேர்ந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் ஆகியோரை போலீசார் கண்டுபிடித்து விசாரணை மேற்கொண்டதில் மோசடி செய்வதற்காகவே ஆன்லைனில் இப்படி ஒரு பக்கத்தை தொடங்கி வைத்திருப்பதும் தெரிய வந்தது. புதுச்சேரி போலீசார் ஹரியானா சென்று இருவரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் மீது இதேபோல இந்தியா முழுவதும் 42 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் இவர்களை வட இந்திய போலீசார் கைது செய்ய முயன்ற போது இருவரும் கொடைக்கானலுக்கு வந்து சில நாட்கள் தலைமறைவாக இருந்துள்ளனர். பல மாநில போலீசாரை ஏமாற்றி வந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் புதுச்சேரி போலீசிடம் சிக்கியுள்ளனர். பேக்கேஜ்களில் சுற்றுலா செல்ல விரும்புபவர்கள் அதற்கான பணத்தை செலுத்தும் முன்பாக அது சரியான நிறுவனம் தானா, இதற்கு முன்பு இந்த நிறுவனத்தினர் எத்தனை பேரை சுற்றுலா அழைத்து சென்றிருக்கிறார்கள் போன்றவற்றை விசாரித்துவிட்டு பணம் செலுத்த வேண்டும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.